நோக்கியா பேசிக் மாடலுக்கு ஒரு V8 சார்ஜிங் கனெக்டர் மாற்றுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த கனெக்டர் டைப்பு தான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பேசிக் மாடலுக்கு நோக்கியாவுக்கு வரும், அப்புறம் சைனா செட்டுக்கு வரும், நிறைய ஆண்ட்ராய்டு மாடலுக்கு வரும். முதல்ல வந்து அந்த மாடலில் இருக்கிற சென்டர் கேஸில் இருக்கிற 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நீங்கள் ஓப்பனர் மூலிமா ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் டியூசரோ ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு நம்பினீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பில் பட்டதுன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகிடும். அதனால் எப்போவுமே ஓப்பனர் யூஸ் பண்ணுங்கள். ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வரும், இல்லை 5 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரும் இந்த பிளாஸ்டிக் ஓப்பனரு. அதனால் ஓப்பனர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற ஓப்பனர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா வரும். இதை வச்சு நிறைய மாடல் ஓப்பன் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு சின்னதாக கொஞ்சம் சின்ன டூல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. பெருசாக இல்லாட்டியும் சின்ன டூல்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. மெயினாக என்னென்னா சால்ட்ரிங் அயன் தான் மெயினு. இப்போ வந்து சென்டர் கேஸ் வந்து போர்டை நம்ம தனியாக கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதோடைய டிஸ்பிளேவை கழட்டி இந்த சைடு வச்சிடணும். ஏன் அப்படின்னா டிஸ்பிளே அதே பொசிஷனில் வச்சு நீங்கள் கனெக்டரை கழட்டும் போது டிஸ்பிளேக்கு பின்னாடி மஞ்சள் கலராக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்பவும் போல் பேஸ்ட்டு வச்சுட்டு அந்த கனெக்டரில் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டர் மூலிமா அதை கழட்ட போகிறேன் இந்த கனெக்டரை. ஏன்னா கீழே எந்த ஸ்பேர்ஸுமே இல்லை, ஸ்பேர்ஸ் இல்லைனா கீழே எந்த கனெக்டருமே இல்லை, கேமரா இல்லை, எந்த கனெக்டருமே இல்லாதனால நான் கீழ் வழியாக தான் நிறைய கனெக்டரை கழட்டுறேன். இப்போ லைட்டரை யூஸ் பண்ணி இதை கழட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் இல்லை 3-4 செகண்டில் இது கழண்டு வந்துடும். அதுவாக கழட்டு அது உருகணும். கனெக்டர் உருகும்போது நம்ம பார்த்தா தெரியும். உருகும்போது கனெக்டர் லைட்டாக தூக்கினா போதும். கனெக்டர் உருகாததுக்கு முன்னாடி, ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி கனெக்டரை பிடிச்சி இழுத்திங்கன்னா ட்ராக்கெல்லாம் கட் ஆகிடும். அதே உருகும்போது நமக்கு தெரியும். அப்போ லைட்டாக டியூஸில் தூக்குனிங்கன்னா அந்த கனெக்டர் கழண்டு வந்துடும். இந்த மாடல் பொறுத்தவரையும் கனெக்டர் கழட்டும் போது ட்ராக்கெல்லாம் கட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக அடிச்சுக்கலாம். சும்மா ப்ளஸ் மைனஸ் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பின்னு வந்து மைனஸ், லாஸ்ட்டு பின்னு ப்ளஸ், அது 2 இருந்தாலே நமக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். அந்த ட்ராக் பக்கத்துலேயே தான் இருக்கும், அது பெருசாக பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கழட்டும் போது ட்ராக் கட்டாமல் கழட்டிக்கிங்க. இந்த பேசிக் மாடல் கனெக்டர் தான். இந்த சிசி பார்த்திங்கன்னா நிறைய மாடலுக்கு சூட் ஆகும். இந்த 2 லெக்கு வரும், அதை லைட்டாக கட் பண்ணி விட்றணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் ஒரு சமமாக உட்காரும். 2 கார்னரில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 லெக்கு வரும். அந்த லெக்கை வந்து நாங்கள் கட் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காரும். அப்புறம் ஈஸியாக நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்காக வர நிறைய வீடியோக்குள்ளே அது என்ன லெக்கு, அது எப்படி கட் பண்ணுறது, ஏன் அதை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நல்ல கனெக்டர் 5 ரூபா வரும். இந்த மாதிரி பேசிக் மாடலுக்கு கஸ்டமருக்கு சர்வீஸ் சார்ஜாக 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரையும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேசிக் மாடல் கனெக்டர் மாற்றுறதுக்கெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு சால்ட்ரிங் அயனும் ஒரு லைட்ரு இருந்தாலே போதும், ப்ளோயர் தேவையில்லை. அப்புறம் இந்த கனெக்டர், அப்புறம் லெட்டு பேஸ்ட்டு, குவாலிட்டியான லெட்டும் பேஸ்ட்டும் வேணும். ப்ளோயருங்கிறது ரொம்ப கம்பல்சரியாக தேவை. இந்த மாதிரி சின்ன சிசி கழட்டுறதுக்கெல்லாம் நம்ம ப்ளோயரை யூஸ் பண்ணாமல் லைட்டரை யூஸ் பண்ணி டக்குன்னு கழட்டிடலாம். இப்போது இருக்கிற லெக்குக்கெல்லாம் நம்ம சால்ட்ரு பண்ணணும். சார்ஜிங் கனெக்டரோட 5 லீடுக்கும் சால்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 லெக்கு, அதுக்கப்புறம் ஹெவியாக கனெக்டர் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு 2 சைடும் ஸ்ட்ராங்காக இங்கே ட்ராக் இருந்தால் அதிலே சால்ட்ரு பண்ணணும். ட்ராக் சரியாக சால்ட்ரிங் ஆகலைன்னா லைட்டாக பக்கத்தில் சுரண்டி விட்டு நம்ம சால்ட்ரு பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு 5-6 கனெக்டரை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஜஸ்ட் இந்த வீடியோவில் சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சும்மா பேசிக் வீடியோ தான். ஏன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கு போக முடியும். ஏதோ டவுட்டு கேட்டேன்னா என்னால் சொல்ல முடியும். அடுத்தடுத்து பெரிய மாடலில் வந்து நம்ம சிசி மாற்ற போவோம்.
அப்போ இந்த பேசிக்லேருந்து போனது தான் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி மாடல்லாம் தைரியமாக கழட்டி ஈஸியாக கனெக்டர் கழட்டி ட்ராக்கெல்லாம் கட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன மேட்ரு அப்படின்னா, ஒரு கனெக்டரை கஸ்டமருக்கு சால்ட்ரிங் பண்ணி கொடுக்குறோம், கனெக்டர் மாற்றி கொடுக்குறோன்னா கஸ்டமரு சார்ஜிங் வயரை போட்டு குத்தி இழுத்தா பிஞ்சு வராமல் இருக்கிற அளவுக்கு நம்ம ஹெவியாக சால்ட்ரிங் பண்ணணும். சைடில் எல்லாம் நான் இப்போ இந்த சைடில் எல்லாம் சால்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த கனெக்டரை பொறுத்த வரையும் சைடில் சால்ட்ரிங் பண்ணினாலும் இந்த சால்ட்ரிங் லெட் வந்து கனெக்டருக்குள்ளே போகாமல் இருக்கும். நீங்கள் வேறு ஏதோ கனெக்டர் வச்சிங்கன்னா சைடில் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணினீங்க அப்படின்னா சால்ட்ரிங் நெட்டு வந்து கனெக்டருக்குள்ளே போயிடும். அதனால் கனெக்டருக்குள்ளே எது போகாத சார்ஜிங் கனெக்டர் இருக்கோ இந்த மாதிரி பேசிக் மாடலுக்கு அதை நீங்கள் வாங்கிங்க. அதை நான் என்ன கனெக்டருங்கிறது தெளிவாக உங்களுக்கு வர வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இந்த மாதிரி ஹெவியாக சால்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் தின்னரோ பெட்ரோலை போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும்.